தமிழர்களே, கிட்டத்தட்ட 1 மாசமா ட்ரெய்னிங் பண்ணது என்னோட ஃப்ளோரான் மீன் இன்னைக்கு தான் வந்து பழகியிருக்கு. அதுக்கு நான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்பா. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாசமா நானும் விரல சேக் பண்ணி பழக்கினேன். வரவேணான்றுச்சு. இந்த அப்படி தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரவும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரான் மீன் வளர்க்குறீங்களா? உங்கள் மீன் இந்த மாதிரி செஞ்சால் வருமானதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நானும் உடம்பு முடியாதனாலும் எது முடியாதனாலும் வீடியோ எடுத்து போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ பாருங்கள். எப்போதுமே ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் நம்ம விரல சேக் பண்ணோம்னா அது பாட்டுக்கு சூப்பராக அப்படியே வரும். பார்த்துக்கங்க, செம்மையா. அதே மாதிரி என் மீன் வரவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக வருது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ஃபுட்டு போடுவோம், இல்லை 15 போடுவோம். அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே மீனே வந்து ஒரு மாதிரி ஆகி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி மீன் கடைக்காரங்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் எப்போதுமே மீன் வளர்க்குறவங்க யாருமே தெரிஞ்சுக்கங்க. குட்டி மீனாக இருந்தாலும் சின்ன மீனாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து கம்மியாக தான் போடணும். லெவலு ரொம்ப அதிகமாக போட்டோம்னா அது வந்து கண்டிஷனு வீக்காகி டெத்தில் தான் முடியும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சூப்பராக அங்கிட்டும் இங்கிட்டும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ளோரான் வந்து சொன்னதை செஞ்சுட்டனால எக்ஸ்ட்ரா 2 ஃபுட்டு சேர்த்து போடுறேன், சாப்பிடு. அதுக்காக நான் சொன்ன மாதிரி நிறையா ஃபுட்டுலாம் போட மாட்டேன். 1 2 தான் போடுவேன். எவ்வளோ அழகா டக்குன்னு சாப்பிட்டுருச்சு பாருங்கள். டக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி விரல சேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டென்ஷன் ஆகி ஓரமாக போய் நின்றுச்சு. என்னடா நல்லா தானடா விளையாண்டிக்கிட்டு இருந்தேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னொரு ஃபுட்டு கேட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போடலன்ட்டு ஓரமாக போய் டென்ஷன் ஆகி நின்றுக்குச்சு. பாருங்கள், ஒரு மீன் கூட எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க.